கடவுளே, என் கடையில் நல்லா வியாபாரம் வரதால இங்க இருக்கிற எல்லா கடைக்காரங்களுக்கும் என் கடை மேல தான் கண்ணு. அதனால ஊரு கண்ணு, உலக கண்ணு, உனக்கு வேற வேலையே இல்லை. பக்கத்து கடைக்காரன் கண்ணு, ஏத்து கடைக்காரன் கண்ணு, எல்லா கண்ணையும் நீ தம்பா பிடிங்க போடணும் முருகா. ஏய் யோ, கார் வருது கண்ணுக்கு தெரியல. நடு ரோட்ல போய் பூஸ்டிக்கா உடச்சிட்டு நீ. பூசி உடைக்கிறது கண்ணுக்கு தெரியல. நடு ரோட்ல காரை ஓட்டுற. ஓரம் போயா. யோ பய. நீ போயா. கடவுளே, இவங்கன்னு சேர்த்து பிடிங்கிடு. ஹலோ பிரியா, நீ சொன்னதுல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ கிளம்பிட்டியா? ஏய் சாரிடா, என்னால் இப்போ வர முடியாது. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ 12 மணிக்கு அங்கே வந்துட்டு நான் வந்துடுறேன். இப்போ அம்மா என்ன கூப்பிட்றாங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். பாய் பாய். ஏய் பிரியா, பிரியா. தாத்தா 6 மாசமா ஈத்துனுங்கிறாரு. வயசான காலத்துல உடம்பு சரியில்லைன்னா பொட்டுன்னு போயிடணும். பாரு, அவருக்கும் கஷ்டம், நம்மளுக்கும் கஷ்டம். சரி விடுதலை பார்த்துக்கலாம். ராஜே, சொல்லுண்ணா. தாத்தா செத்துட்டாருடா. சரி நீ போன, நான் வரேன். நம்ம புலம்புனது சாமிக்கே கெட்டுச்சு போல. தலை, தாத்தா சனிக்கிழமை செத்துட்டாரு. சனி போனா தனியா போதாமே. சரி விட, போனா உங்க ஆயா கூட அமுச்சு விட்டலாம். தலை பின்ன என்னடா, எல்லா நாளும் ஒண்ணுதான், புரியுதா? பேர் தான் வேற வேற. இதெல்லாம் நம்புற பத்தியா? ஏந்திரு போலாம். சரி, தாத்தா ரொம்ப நாள் கடந்த உடம்பு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு ஒன்னே எத்தணும் என்ன? ஓகே தலை, பார்த்துக்கலாம். எங்க பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. எங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்லு. கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இது வரைக்கும் என்ன எங்கேயுமே வெளியே கூட்டின்னு போனது இல்ல. இன்னைக்காவது எங்கேயாச்சும் போலாமே ப்ளீஸ். போலாம். இரு, அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். அம்மா. என்னடா? இன்னைக்கு நாங்க 2 பேரும் வெளியில போலான்னு இருக்கோம். கல்யாணம் ஆகி எங்கேயும் போகல, அதான். இன்னைக்கு வேணாமேப்பா. கல்யாணம் ஆகி முதல்ல வெளியில போறீங்க. சனிக்கிழமை அதுமா போனா நல்லா இருக்காது. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள், நாளைக்கு போங்கள. சரி ஓகேம்மா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம். உள்ள வாங்க. நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க? என்னடி? உங்க அம்மா போக வேணாம்னு சொன்னா சரின்னு சொல்லிடுவீங்களா? எனக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம வெளியே போய் ஆகணும். இல்லனா இனிமே நான் எங்கேயுமே வர மாட்டேன் சொல்லிட்டேன். அவ்வளவுதானே? சரி நீ கிளம்பு, நம்ம போலாம். நிஜமாவா? நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சரி, அதனால இன்னைக்கே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலான்னு இருக்கோம். கல்யாணம் ஆகி 3 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள பொண்டாட்டி பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டியா? புரிஞ்சுக்கோமா. நல்லா புரியுதுடா. போயிட்டு வாங்க, நல்லபடியா போயிட்டு வாங்க. தேங்க்ஸ்மா. பாய்மா, நாங்க கிளம்புறோம். வரத்த. போயிட்டு வாமா, பார்த்து போயிட்டு வாங்க.
ஐயோ கவிதா, மொபைல் நான் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஐயையோ சரி நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? நான் நீ இங்கேயே கொஞ்சம் வெயிட் வெயிட் பண்ணு, பண்றேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். பத்திரம். பார்த்து நில்லு. என்னடா திரும்பி வந்துட்ட? மொபைல் மறந்து வச்சுட்டு போயிட்டேம்மா. சரி பார்த்து போயிட்டு வா. ஆ சரி பாய்மா. ஐயோ பாத்துடா. என்னடா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. போகும்போதே தடுக்குது. எனக்கு என்னவோ இது சரியா படல. நீ வா உள்ள வந்து உட்காந்து ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு போ. ஏன் உட்காந்து சாப்பிட்டு போட்டுமா? என்னடா இப்படி சொல்ற? மா கால் தடுக்கிறதெல்லாம் எதார்த்தம் தான்மா. இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் தயவுசெய்து விடு, நான் கிளம்புறேன். பார்த்து போயிட்டு வாப்பா. நீ ஒண்ணு பொண்ணா? பாத்து பாத்து. எங்க பாத்து வரக்கூடாதா? எதுவும் ஆகலையே. பார்த்து வரக்கூடாதா சார்? நான் பூசணியா வச்சுட்டுக்கிறேன். அதான் சார் ஓயிட்டுக்கிறாரு. இந்த சண்டால்னா பூசணி உடச்சு போட்டு போட்டுக்கிறான்ப்பா. பூசணியா வச்சுட்டுக்கிறான். இன்னொரு தடவை அந்த தப்பை பண்ணாதீங்க பாஸ். பார்த்தீங்கல்ல, இன்னைக்கு அந்த லாரி பூஸ்டிக்காய் மேலே ஏறிச்சு. நாளைக்கே அது வேற யாரோ மேலே ஏறிச்சுன்னா, அதுவும் உங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தராக இருந்தா சார் பார்த்துக்கோங்க சார்.